அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்திய ராணுவம் ரிபப்ளிக் டே ரிகர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லியில் இருக்கிற கர்த்தவ்யா பாத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஒத்திகையில் இந்திய ராணுவத்துடைய ரைஃபிள் மவுண்டட் ரோபோட்ஸ் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த ரைஃபிள் மவுண்டட் ரோபோஸ் அன்மேன்ட் கிரவுண்ட் ரோபோஸ், இதை யூஜிவின்னு சொல்லுவாங்க. ரோபோ டாக்ஸ், ரோபோட்டிக் மியூல்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ரொம்ப வலிமையானது, கரடு முரடான இடங்களில் கூட செல்லக்கூடியது. முக்கியமாக இதை சர்வைலன்ஸ் மற்றும் ரெக்கானிசன்ஸ்க்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அதுபோக பனிமலை, கஷ்டமான இடங்களில் எல்லாமே பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது உதவுது. இப்போது நடந்திருக்கிற ஒத்திகையின் போது அதில் துப்பாக்கியை மவுண்ட் பண்ணி டெமோ பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததுமே இதை சுடக்கூடிய ஒரு கில்லர் ரோபோ அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கிகள் ரிமோட் கண்ட்ரோல் மற்றும் டெலி ஆப்ரேட்டடாக தான் இருக்கும். முதல்ல சோல்ஜருக்கு பதிலாக போயிட்டு இது ரிஸ்க் எடுக்கக்கூடியது. 100 ரோபோட்டிக் மியூல்ஸை சமீபத்தில் தான் நம்ம இந்தியா வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏரோ ஆர்க் அப்படிங்கிற ஒரு உள்நாட்டு கம்பெனி தான் இதை தயாரிச்சிருக்கு. 51 kg வெயிட் இருக்கக்கூடிய இந்த ரோபோ 12 kg பேலோட அதிகபட்சமாக சுமந்து செல்லக்கூடியது. 15 நிமிடத்திலேயே இதை அசம்பிள் பண்ண முடியும். வரும் காலங்களில் இது அட்டாக் செய்யக்கூடிய வகை ரோபோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இராணுவ வீரர்களுடைய இறப்பை கூட தடுக்க முடியும். இந்த ரோபோட்டிக் மியூல்ஸை ரிபப்ளிக் டே பரேடில் காட்சிப்படுத்த போகிறாங்க. அடுத்ததாக கிரீன்லாந்து தொடர்பானது. சுவிட்சர்லாந்தில் நடந்து வரும் உலக பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு பேசியிருக்காரு. அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரீன்லாந்தை எங்களால் மட்டும்தான் பாதுகாக்க முடியும், வேறு யாராலுமே கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியாது. கிரீன்லாந்து மக்கள் எங்களுக்கு நன்றி உணர்வோடு இல்லை. கிரீன்லாந்துக்கு எதிராக படைபலத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப் போர் வரைக்கும் போகிறதுக்கு கூட தயங்க மாட்டார், அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தகவல்கள் எல்லாம் வெளியாகிய நிலையில் இப்போ திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டென்மார்க் நாட்டுடைய ஒரு பகுதியாக இருக்கிற கிரீன்லாண்டை கைப்பற்ற துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்காக அமெரிக்கா முழு வீச்சில் தன்னுடைய படைகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. இதனால் 2 நாடுகளிடையே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதற்கு டென்மார்க் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைச்சாங்கன்னா தற்காப்புக்காக தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு டென்மார்க் அறிவிச்சிருக்கு. இதனால் எப்போது வேண்டுமானாலும் போர் வரும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான். இந்த நிலையில தான் சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினாருங்கிறத நம்ம முதல்லயே பார்த்தோம். தொடர்ந்து பேசின அவர், அமெரிக்க அதிபர்கள் கடந்த 2 நூற்றாண்டுகளாக கிரீன்லாந்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பனியால் சூழப்பட்ட இந்த மாபெரும் நிலப்பரப்பை எங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இது நேட்டோவுக்கான மிரட்டல் கிடையாது. 2020ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் தேர்தல் மோசடியோடு நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் நான் அதிபராகி இருந்திருந்தேன் அப்படின்னா உக்ரைன் போரே தொடங்கி இருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. இதற்கு முன்பாக கிரீன்லாந்து பற்றி வெவ்வேறு விதமாக பேசிகிட்டு இருந்தார் ட்ரம்ப். கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு விற்கப்படணும், ஏன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து முக்கியம். அமெரிக்கா கிரீன்லாண்டை கைப்பற்றாவிட்டால் ரஷ்யா அல்லது சீனா வசம் அது போயிடும். இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று என்ன பண்ணியிருந்தாருன்னா, கிரீன்லாந்து, கனடா, வெனிசுலா இதை எல்லாத்தையும் அமெரிக்காவோடு சேர்த்து எடிட் பண்ண ஒரு மேப்பை வெளியிட்டிருந்தார். இது கடுமையான விவாதத்தை கிளப்புச்சு. இதனால் ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் கிரீன்லாந்து விஷயத்தில் வெவ்வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்னடானா, நான் படைபலத்தை பயன்படுத்த மாட்டேன், போர் புரிய மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இந்த மாற்றத்துடைய பின்னணியில் ஒரு முக்கியமான விஷயமும் கூட இருக்குது. ஏன்னா கிரீன்லாந்தை கைப்பற்றக்கூடிய முயற்சிக்கு ஏராளமான நாடுகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக நேட்டோ அமைப்பில் இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸே ட்ரம்ப்புடைய நடவடிக்கையை விரும்பலை. டென்மார்க்கும் நேட்டோ அமைப்புடைய ஒரு அங்கமாக தான் இருக்காங்க. இப்படியான சூழலில் நேட்டோவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவே நேட்டோ நாடான டென்மார்க்கோட கிரீன்லாண்டை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை தன்னுடைய படை வலிமை மூலமாக தாக்க நினைச்சார் அப்படின்னா நேட்டோ ஒப்பந்தத்தின்படி அதில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பு நாடுகள் டென்மார்க்குக்கு ஆதரவாக களமிறங்கும். பிரிட்டன், பிரான்ஸ் உள்பட பல ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவை எதிர்த்து டென்மார்க்குக்கு ஆதரவாக களமிறங்கலாம். இது நடக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய போராக அது மாறும். இதனால் ட்ரம்ப் கிரீன்லாந்துக்கு எதிராக தன்னுடைய படைபலத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறதா நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் கூட இருக்கு. கிரீன்லாந்து மேலே கையை வச்சாரு அப்படின்னா
ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு செக் வைப்பாங்க. எப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தங்களுடைய அமெரிக்க சொத்துக்களை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அமெரிக்க அரசாங்கத்தோட பத்திரங்கள், அமெரிக்க நிறுவன பங்குகளும் கூட அடங்கும். இது பெரிய அளவில் நடந்தது அப்படின்னா அமெரிக்க டாலர் பலவீனம் அடைந்து உலக நிதி சந்தைகள் அப்படியே சீர்குலையும். அதாவது அமெரிக்க சந்தையிலிருந்து ஐரோப்பா வெளியேறிடுவாங்க. இதனால் டாலருடைய தேவை குறைஞ்சிடும். ஆனால் டாலர் இருப்பு கூடும். இதனால் டாலருடைய மதிப்பு குறையும். இது அமெரிக்க டாலருடைய அழிவாகவே பார்க்கப்படுது. ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளை இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா எங்காவது இந்த மாதிரி செஞ்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அமெரிக்கா பயப்படுது. முதலீட்டாளர்களும் இதை பார்த்து பயந்து கிடக்குறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சுமார் $10 ட்ரில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க சொத்துக்களை வச்சுருக்காங்க. இவங்க தான் அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பங்குகளுடைய மிகப்பெரிய வெளிநாட்டு உரிமையாளர். இந்த சொத்துக்களை எல்லாம் அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அமெரிக்காவே எதிர்பார்க்காத ஒரு அணு ஆயுதம் மாதிரி தான். அதாவது இது அணு ஆயுதத்தை விட கடுமையான சேதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ச் வங்கியுடைய ஆலோசகர் மற்றும் நிபுணர் ஜார்ஜ் சரவலோஸ் சொல்லியிருக்காரு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்றாங்கன்னா அமெரிக்க கருவூல பத்திர வருவாய் உயர்ந்து கடன் செலவுகள் அதிகரிக்கும். அமெரிக்க பங்கு சந்தைகள் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை சந்திக்கும். யூரோ டாலருக்கு எதிராக வலுப்பெறும். ஆக இதெல்லாம் நடந்ததுன்னா அமெரிக்காவுக்கு தான் எதிராக அமையும். டாலர் மதிப்பு குறையிறத கண்டிப்பாக அமெரிக்கா விரும்பாத. கிரீன்லாண்ட் மேலே அமெரிக்கா கையை வச்சாங்க அப்படின்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பையும் குறைச்சிருவாங்க. நேட்டோ நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவோடு போரிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த பிரச்சனைகளையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ட்ரம்ப் இப்போ ரொம்பவே பயந்துருக்காருன்னு சொல்லலாம். Subscribe to One India and never miss an update.